मैं हूँ यहाँ प्रभु, मैं हूँ यहाँ। हमारे साथ बर्ताव कर प्रभु। ஆண்டவரே எங்களோடு கூட இடைபடுவீராக. प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं। ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से एक और बार आप सबों को मैं स्वागत करता हूँ। ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இன்னும் முறையாக அனைவரையும் வரவேற்கிறேன். हम इस बात को अच्छी तरह से हम जानते हैं कि परमेश्वर हमें एक भिन्न जीवन के लिए हमें बुलाया है। நாம் இந்த காரியத்தை மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு வித்தியாசப்படுத்தப்பட்ட வாழ்வுக்காக அழைத்திருக்கிறார். ये संसार में लोग अपने को भिन्न दिखाने के लिए कई प्रकार के बातों को लोग करते हैं। இந்த உலகத்திலே ஜனங்கள் தங்களை வித்தியாசப்படுத்தி காட்ட अनेक காரியங்களை செய்கிறார்கள். People do things differently to impress others. लोगों को प्रभावित करने के लिए लोग भिन्न तरीका से कार्य को करते हैं. लेकिन हम दूसरों को इम्प्रेस करने के लिए हम नहीं बुलाए गए हैं। ஆனால் நாமோ பிறரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அல்லது அவர்களை நாம் இம்ப்ரெஸ் பண்ண அழைக்கப்படவில்லை. लेकिन हम दूसरों के ऊपर इन्फ्लुएंस करने के लिए, प्रभाव डालने के लिए और सबसे ज्यादा परमेश्वर को प्रसन्न करने के लिए बुलाए गए हैं। பிறருக்குள்ளே தாக்கத்தை உண்டு பண்ணவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு கூட தேவனுடைய பலத்த மகிமையை ஜனங்களுக்கு காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். It is our call to please God more than anything else. ये हमारे लिए बुलाहट है कि परमेश्वर को प्रसन्न करना सभी बातों से बढ़ करके होनी चाहिए. पिछले 10 दिन के पहले मैं यहाँ से रांची रिवाइवल मीटिंग के लिए मैं गया था. கடந்த 10 நாட்களுக்கு முன்பதாக இங்கே இருந்து நான் ராஞ்சி கூட்டங்களுக்காக ரிவைவல் கூட்டங்களுக்காக கடந்து சென்றேன். और वहाँ एक बात को देखा जिससे मुझे मालूम पड़ा कि लोग दूसरों को इम्प्रेस करने के लिए एक भिन्न तरीका से क्या करते हैं. அங்கே எனக்கு ஒரு காரியம் தெரிய வந்தது. ஜனங்கள் பிறரை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக வித்தியாசமான காரியங்களை செய்திருக்கிறது. मुझे मालूम नहीं कि उन्होंने उसको किस प्रकार सोचा है. எனக்கு தெரியாது அவர்கள் அந்த காரியத்தை எப்படியாக யோசித்திருக்கிறார்கள் என்று. जब हम लोग गाड़ी में वो रिवाइवल मीटिंग चलाने के उस हॉल की ओर जब हम लोग जा रहे थे, நாங்கள் அந்த ஒரு வண்டியிலே அந்த ரிவைவல் மீட்டிங் நடத்தப்படக்கூடிய அந்த ஹாலை நோக்கி புறப்பட்டு போய் கொண்டிருந்தோம். हमारे सामने एक स्कूल वैन सामने जा रही थी. எங்களுக்கு முன்பதாக ஒரு ஸ்கூல் வேன் போய் கொண்டிருந்தது. उसके स्कूल का नाम वहां लिखा हुआ था. அந்த வேன்ல ஸ்கூலுடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. वहां लिखा हुआ था कोरोना इंटरनेशनल स्कूल. அதில் எழுதப்பட்டிருந்தது கொரோனா இன்டர்நேஷனல் ஸ்கூல் என்று. मालूम नहीं शायद उन्होंने कोरोना में उस स्कूल को खोला या कोरोना में को स्कूल का नाम बदला, मुझे मालूम नहीं. தெரியாது. கொரோனா காலகட்டத்தில் அந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருந்திருக்கலாம் அல்லது கொரோனா அந்த காலகட்டத்திலே அந்த பெயரை அவர்கள் வைத்திருக்கலாம் அந்த ஸ்கூலுக்கு என்று சொல்லி. तो मैं वही सोच रहा था कि कोरोना काल में वे क्या किए होंगे. நான் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று. कोरोना में स्कूल को जब बंद करना पड़ा जब हुआ होगा, ஒருவேளை அந்த கொரோனா காலகட்டத்திலே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடப்படக்கூடிய சூழ்நிலை வந்தபோது तो यही उन्होंने लिखा होगा कोरोना के कारण कोरोना बंद है. கொரோனாவின் நிமித்தமாக அந்த கொரோனா பந்த் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கலாம். फिर वहां से मैं चेन्नई गया था मीटिंग के लिए. அங்கே இருந்து நான் சென்னைக்காக கூட்டங்களுக்கு போனபோது और हमारे जेम्स के एक्शन सेंटर के ओर मैं जब बढ़ रहा था, நான் நம்முடைய ஜெம்ஸ்னுடைய ஆக்ஷன் சென்டரை நோக்கி போய் கொண்டிருந்தேன். तो वहां एक एडवर्टाइजमेंट को मैंने देखा. அங்கே ஒரு விளம்பர காட்சியை நான் பார்த்தேன். वो एक सलून का एक दुकान है जिसका टैगलाइन आप कहिए जो भी कहिए वो वहां लिखा हुआ है. ஒரு சலூனுடைய கடை, சலூன் அங்கே அந்த சலூனுடைய இடத்துல ஒரு டேக்லைன் சொல்லுங்க அங்கே ஒன்று இப்படி விளம்பரத்துக்காக எழுதப்பட்டிருந்தது. तो उसमें तमिल में ऐसा लिखा हुआ है, उसकी हिंदी में कह के मैं तमिल में कहूंगा. அது தமிழிலே இப்படியாக எழுதி இருந்தது. நான் இந்தியிலே சொல்லி அதை தமிழிலே சொல்லுகிறேன். आइएगा तो काटेंगे. तमिल में लिखा है वंदा वेट्टुवोम. आइएगा तो काटेंगे जैसे लिखा था. तो मैं सोचा कि भाई दूसरों को इम्प्रेस करने के लिए कुछ भी लोग करने के लिए तैयार हो जाते हैं. அப்பொழுது நான் நினைத்தேன் பிறரை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக என்னவும் செய்ய ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்களோ. लेकिन हम मसीह जीवन में हम एक भिन्नता के साथ एक डिफरेंट लाइफ जीने के लिए हम बुलाए गए हैं. ஆனால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். और वो हमें दूसरों के ना केवल नजर में, खास तौर से परमेश्वर के नजर में एक भिन्नता को हमारे जीवन से वो प्रदर्शित
प्रदर्शित करती है। அது பிறருடைய பார்வையிலே விசேஷமாக தேவனுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. तो आज मैं उस भिन्न जीवन के कुछ पहचान को मैं आपके बीच में मैं रखने के लिए चाहता हूं। இன்றைக்கு நான் வித்தியாசமான வாழ்விற்கான அடையாளங்களை உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். The title of my message this morning would be the signs of a different life, एक भिन्न जीवन के पहचान करके उसको कह सकते हैं। இன்றைய செய்தியுடைய தலைப்பு இப்படி இருக்கலாம், வித்தியாசமான வாழ்வின் அடையாளங்கள். और उसके लिए पुराना नियम के जो आखिरी किताब मलाकी की ओर आपके ध्यान को मैं आकर्षित करने के लिए चाहता हूं। அதற்காக நான் பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியாவின் புத்தகத்தின் மேலே உங்களுடைய கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். संदर्भ के कुछ बातों को मैं भूमिका की ओर मैं उसको पेश करके फिर मैं आगे बढ़ने के लिए चाहता हूं। நான் இந்த சந்தர்ப்பத்திலே முன்னுரையாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். ये बाबुल के बंधुआई से इस्राएल के लोग निकलने के बाद लगभग 100 साल के आगे लिखी हुई एक किताब है, या आई हुई भविष्यवाणी है। இது அந்த சிறை தாவீதுனுடைய சிறையிருப்பு இருக்கிறதே, அதற்கு பின்பு 100 ஆண்டுகளுக்கு பின்பு வெளிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமான காரியமாக இந்த புத்தகத்தில் இருக்கிறது. इस्राएल के लोग, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளிப்பட்ட 100 ஆண்டுகளுக்கு பின்பு, और इतने साल के बाद वे अब एक ऐसे स्थिति में वे आ पहुंच गए हैं, இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். वे अपने आत्मिक जीवन में या अपने धार्मिक जीवन में एक ठंडापन के हालत में वे पाए जाते हैं। அவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு தளர்வு அல்லது ஒரு குளிர்வுக்குள் வந்து விட்டார்கள். यहां तक कि वे उनका विचार परमेश्वर के प्रति या परमेश्वर के काम के प्रति यही रहा। அதாவது எங்கே வரைக்கும் போய்விட்டது என்று பாருங்கள், தேவனை குறித்த அல்லது அவருடைய கிரியை குறித்த காரியங்களை குறித்து எப்படி சிந்தனை வந்து விட்டது. What is the minimum things that I can do to survive? बस जो कम से कम जो चीजें जो मुझे करना है वो क्या करके सिर्फ उसी के ऊपर विचार करने वाले। நான் உயிர் வாழ என்ன செஞ்சா போதும், அந்த அளவு செய்து விடுவேன், அந்த அளவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். यानी परमेश्वर को प्रसन्न करने के लिए जो कम जो बात है उसको मैं करके मैं निकल जाऊं। தேவனை பிரியப்படுத்துவதற்காக மிக கொஞ்சமாய் நான் என்ன செய்ய வேண்டும் அதை செய்துவிட்டு நான் போய்விடட்டும். परमेश्वर के काम में जो परमेश्वर को प्रसन्न करने के लिए जो कम से कम चीजें हैं उसको करके मैं निकल जाऊं। தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய வேலையிலே குறைந்தபட்சம் எதை செய்தால் அவரை பிரியப்படுத்தலாம் அதை மாத்திரம் செய்துவிட்டு நான் போய்விடட்டும். इसका मतलब वे अपने को एक सीमित जगह पे अभी आ चुके हैं। அதனுடைய அர்த்தம் என்ன? தங்களை ஒரு வரையறைக்குள் எல்லை குறிக்குள் வைத்து விடுகிறார்கள். यहां तक परमेश्वर उनसे इतना उभार चुका है, அதாவது இதுவரைக்கும் பார்த்தால் தேவனே அவர்களை குறித்து அவ்வளவாய் சலித்து போனார் போல இருக்கிறது. आपको मालूम होगा ये मलाकी के बाद लगभग 400 साल परमेश्वर के सन्नाटा या परमेश्वर की वाणी लोगों के बीच में नहीं आई। நீங்கள் அறிந்திருக்கிறபடி இந்த மல்கியாவின் புத்தகத்துக்கு பின்பு கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் தேவனுடைய சத்தமோ எந்த தீர்க்க தரிசனமோ இந்த உலகத்தில் வெளிப்படவில்லை. किसी किसी परिवार में इस प्रकार की बातें होते हुए आप देख सकते हैं या खुद आप अनुभव किए होंगे। சில குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்திலேயே நடக்கிறதை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். माँ बाप और बच्चों के बीच में हो या पति पत्नी के बीच में हो, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஆயிருக்கட்டும் அல்லது கணவன் மனைவிக்கு இடையில ஆயிருக்கட்டும், कुछ लोग अपने जो दूसरों के प्रति जो बातों को जो पसंद नहीं करने के कारण या उनके अंदर कोई गुस्सा जब होती है तो क्या करते हैं, चुप हो जाते हैं। பிறருடைய காரியங்கள் இவருக்கு பிடிக்காமல் இருக்கிற பொழுது அல்லது ஏதோ ஒரு கோபம் வருகிற பொழுது அவர்கள் என்ன ஆய்ந்து விடுகிறார்கள், அமைதியா இருந்து விடுகிறார்கள், பேசாமல். उनका सन्नाटा उनका छुपी काफी है उनको बताने के लिए कि ये इनसे प्रसन्न नहीं है। அவர்கள் அமைதியா இருப்பது பேசாம இருக்கிறதே போதும், அதுதான் அடையாளம் இவர்களிலே இவர் பிரியமா இல்லை. यहाँ परमेश्वर जो लगातार लोगों के साथ बात करने के लिए चाहता है, बात करता भी है, अभी पूरा 400 साल वो चुप है। நீங்கள் அறிந்திருக்கிறபடி தேவன் ஜனங்களிடத்தில் தொடர்பு கொள்ளவே விரும்புகிறார், அவர் பேசவே விரும்புகிறார். ஆனால் இங்கேயோ 400 ஆண்டுகள் அவர் அமைதியாக இருந்து விடுகிறார். क्योंकि परमेश्वर का विचार क्या है? ஏனென்றால் தேவனுடைய
எண்ணம் என்ன? एक हमारे साथ एक संगति में एक रिलेशनशिप में हर दिन रहे, हर बार रहे। ஒன்று, நான் என் ஜனத்தோடு நான் உருவாக்கின சந்ததியோடு நெருங்கின ஒரு உறவிலே அல்லது ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். और परमेश्वर चाहता है कि हम परमेश्वर की वाणी, परमेश्वर की अगुवाई में होकर हम सारे बातों को हम करें। இரண்டாவது, தேவன் என்ன விரும்புகிறார்? அவருடைய சித்தத்தின்படி அல்லது அவருடைய வழிநடத்தத்தின்படியே என் ஜனங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். तो ये एक परमेश्वर की भारी सन्नाटा या परमेश्वर की छुपी हमें उस प्रकार की बातों में अगुवाई नहीं कर सकती है। இப்பொழுது தேவனுடைய அமைதி அல்லது அவர் பேசாமல் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு காரியமும் நடைபெற வாய்ப்பே இல்லை. तो ये किताब हमें इस बात को हमें बता सकती है। ஆகையினால இந்த புத்தகம் நமக்கு இந்த காரியத்தை தெளிவுபடுத்தக்கூடும். मेरे जीवन में परमेश्वर प्रसन्न रहने का बातें क्या है? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியமாயிருக்க காரியங்கள் என்ன இருக்க வேண்டும்? पहले एक वचन की ओर आपके ध्यान को मैं आकर्षित करने के लिए चाहता हूं। முதலாவது ஒரு வசனத்தை நோக்கி உங்களுடைய கவனத்தை நான் ஈர்க்க விரும்புகிறேன். हम पढ़ेंगे मलाकी 3 अध्याय और उसका 18 वचन। மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். मलाकी chapter 3 and verse 18 मैं उसके आपके लिए मैं पढ़ रहा हूं। மல்கியா 3:18 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். तब तुम फिरकर धर्मी और दुष्ट का भेद अर्थात जो परमेश्वर की सेवा करता है और जो उसकी सेवा नहीं करता उन दोनों को भेद पहचान सकोगे। அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். Then once more you shall see the difference between the righteous and the wicked, between one who serves God, one who does not serve him. यहाँ परमेश्वर कहता है उन दोनों के बीच के भिन्नता, उन दोनों के बीच के फर्क को तुम पहचानोगे। இங்கே தேவன் சொல்கிறார் அந்த ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். मैंने शुरुआत में ही मैंने कहा कि परमेश्वर में एक भिन्न जीवन के लिए बुलाया है। நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தேவன் நம்மை ஒரு வித்தியாசமான வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார். यहाँ दो प्रकार की खास बातों को पहले ही परमेश्वर यहाँ बता रहा है। இங்கே முதலாவது தேவன் ரெண்டு விதமான முக்கிய காரியங்களை சொல்லுகிறார். वो कहता है जो धर्मी और दुष्ट, ஒன்று நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், और जो परमेश्वर का सेवा करने वाला और नहीं करने वाला। இரண்டாவது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவருக்கு ஊழியம் செய்யாதவர்கள். यहाँ दो प्रकार की बातें इसमें शामिल है। இங்கே ரெண்டு விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. One, it talks about my being, it also talks about my doing. मेरा होना उस बात को भी ये वचन बात करती है और जो मैं करता हूं उसको भी ये वचन कहता है। ஒன்று நான் எப்படி இருக்கிறேன் அதை குறித்து வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவது நான் என்ன கிரியைகளை செய்கிறேன் என்பதை குறித்து வசனம் சொல்கிறது. क्योंकि परमेश्वर दोनों बातों के ऊपर ध्यान करने वाला है। தேவனாய கர்த்தர் ரெண்டு காரியங்கள் மீதும் அக்கறை கொள்ளுகிறவர். ये नहीं कि मैं परमेश्वर के लिए पूरा मैं दौड़ने वाला, अच्छा काम करने वाला, लेकिन मेरा जो चरित्र या परमेश्वर के साथ मेरे संगति उसको अनदेखी वो नहीं रहता है। இப்படி அல்ல. அது நான் நல்லா ஓடுறேன், நல்லா ஊழியம் பண்றேன், அங்க போறேன், இங்க போறேன். அட நீ குணம் எப்படி இருந்தா என்ன, என்னோட कैरेक्टर எப்படி இருந்தா என்ன? या मैं अच्छी तरह से मेरा चरित्र सही है, परमेश्वर के साथ संगति को मैं कायम रखने वाला, लेकिन मैं परमेश्वर के काम में मैं ज्यादा ध्यान नहीं देता, उसके भी ऊपर भी अनदेखी परमेश्वर नहीं रहता। அல்லது அது இப்படியும் இல்ல. அது என்ன, என்னுடைய குணம் நல்லா இருக்கு, உள்ள நல்லா இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் நல்லா இருக்கிறது, ஆனா நான் ஏன் ஓடணும், நான் ஏன் ஓடி ஆடி வேலைகளை தேவ ஊழியத்துல ஏன் நான் செய்யணும்? इसलिए दोनों बातों को बराबर रख करके परमेश्वर उस बात को कहता है। ஆகையினால ரெண்டு காரியத்தையும் ஒன்று போல வைத்து தான் தேவன் இந்த காரியத்தை சொல்கிறார். और इसलिए इस मलाकी के किताब में एक खास विषय को परमेश्वर लोगों को याद दिलाता है। ஆகையினால இந்த மல்கியாவின் புத்தகத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை தேவன் இந்த ஜனங்களுக்கு ஞாபகமூட்டுகிறார். पूरे किताब में अगर आप पढ़ेंगे एक शब्द को आप बारंबार आप देख सकते हैं। முழு புத்தகத்தையும் வாசித்து பார்த்தால் ஒரு வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்க முடியும். यहाँ तक मैं कहूंगा आप पुराना नियम के लगभग सारे किताबों में, खास तौर से भविष्यवाणियों के किताबों में इस वचन को या इस शब्द को आप देख सकते हैं। நான் இதுவரைக்கும் என்று சொல்ல முடியும் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களிலே, அதுவும் விசேஷமாக தீர்க்கதரிசன புத்தகங்களிலே நீங்கள் இந்த வார்த்தையை பார்க்க முடியும். कवनेंट या वाचा करके उसको परमेश्वर कहता है। அதை தேவன் சொல்லும்போது இப்படியா சொல்கிறார், இந்த வார்த்தை உடன்படிக்கை. परमेश्वर का कहना क्या है?
है தேவன் என்ன சொல்ல வருகிறார்? कि मैं तुम्हारे साथ मैंने एक वाचा बांधा है நான் உன்னோடு கூட अनेक உடன்படிக்கைகளை செய்திருக்கிறேன். और इस वाचा में दो लोग शामिल हैं அந்த உடன்படிக்கையிலே ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறார்கள். परमेश्वर भी है हम भी हैं தேவனும் இருக்கிறார், நாமும் இருக்கிறோம். और बारंबार परमेश्वर का कहना क्या है தேவன் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வருகிறார்? मैं इस वाचा में विश्वास योग्य हूँ நான் இந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவனாயிருக்கிறேன். और भविष्यद्वक्ताओं के द्वारा लोगों से परमेश्वर क्या क्या कहने के लिए चाहता है தீர்க்கதரிசிகள் மூலமாக ஜனங்களுக்கு தேவ செய்தி என்ன? कि तुम मेरे इस वाचा में विश्वास योग्य होने के लिए मैं चाहता हूँ நீங்களும் அல்லது நீயும் இந்த உடன்படிக்கையிலே என்னை போல உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ना केवल ये पुराना नियम नया नियम में भी वही है இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அதே சத்தியம்தான். क्योंकि अब जैसे जानते होंगे पत्रस अपने पत्री में वही कहता है ஏனென்றால் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அப்படித்தான் சொல்லுகிறான். हम कुछ भी नहीं थे पहले हम हमारे ऊपर दया नहीं हुई थी लेकिन अब हम परमेश्वर के निज प्रजा हो चुके हैं हमारे ऊपर दया होने के कारण நாம் முதலாவது ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தோம், ஆனால் நாம் கிருபை பெற்றோம், தேவனுடைய சொந்த ஜனமாய் மாற்றப்பட்டு விட்டோம். तो परमेश्वर याद दिलाता है कि मैं तुम्हारे साथ एक वाचा बांध के तुम्हें मैं अपना निज प्रजा मैंने तुम्हें बनाया है தேவன் நினைப்பிட்டு விரும்புகிறார், நான் உடன்படிக்கை செய்து உன்னை எனக்கு சொந்த ஜாதியாக தெரிந்து கொண்டேன். तो ये भिन्नता कब दिखाई पड़ती है இந்த வித்தியாசம் எப்பொழுது காண வரும்? जब मैं इस वाचा को समझते हुए उसमें विश्वास योग्य होने के लिए जब मैं कोशिश करता हूं मैं उसके लिए मैं आगे बढ़ता हूं இந்த உடன்படிக்கையை நான் புரிந்து கொண்டு உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது, முன்னேறி செல்லும் பொழுது இந்த காரியங்கள் வெளிப்படும். तो इस मलाकी में से 4 बातों को मैं थोड़ा जल्दी में आपको दिखाने के लिए चाहूंगा இந்த மல்கியாவிலிருந்து 4 காரியங்களை விரைவில் நான் சொல்ல விரும்புகிறேன். मेरे जीवन को भिन्न दिखाने वाली चीजें वो क्या हैं வித்தியாசப்படுத்தப்பட்ட வாழ்க்கைக்கான அடையாளங்கள் 4 எவைகள்? या मेरे जीवन में किन बातों में परमेश्वर ये विश्वास योग्यता को चाहता है அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே தேவனாய கர்த்தர் உண்மையுள்ள தன்மையை எந்த காரியங்களிலே விரும்புகிறார்? और वहां साथ ही एक और बात को वहां मैं दिखाने के लिए चाहूंगा அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் நான் இங்கே காண்பிக்க போகிறேன். हर बार जब परमेश्वर अपने चाहत को हमसे जब प्रकट करता है தேவனாய கர்த்தர் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய விருப்பத்தை ஜனங்களிடத்திலே வெளிப்படுத்துகிறாரோ वो अपने आप को ही वहां दिखाता है அங்கே தன்னைத்தானே தேவன் வெளிப்படுத்துகிறார். इसका मतलब मैं जितना मैं उस परमेश्वर को मैं सही तौर से मैं जानूंगा அர்த்தம் என்ன? எவ்வளவாய் நான் என் தேவனை சரியான விதத்திலே அறிகிறேனோ उतना मैं उस विश्वास योग्यता में उस वाचा में या परमेश्वर की अपेक्षा में पूरा करना पूरा होना आसान है அவ்வளவாய் நான் தேவனுடைய உண்மை தன்மையிலே அல்லது தேவனுடைய பிரியமாய் இருக்கிற அந்த காரியத்திலே முன்னேற முடியும் என்பது சத்தியம். उसको भी साथ ही साथ में दिखाने के लिए चाहूंगा அதையும் கூட நான் கூடவே சொல்ல விரும்புகிறேன். पहले उस विषय को आप पहला अध्याय में आप देख सकते हैं मलाकी की किताब में முதலாவது முதல் குறிப்பை நீங்கள் மல்கியாவின் முதல் அதிகாரத்திலே பார்க்க முடியும். उसका दूसरा वचन को एक अध्याय का दूसरा वचन को देखिएगा முதலாவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். यहाँ परमेश्वर अपने प्रेम के बारे में कहता है அங்கே தேவன் தன்னுடைய அன்பை சிநேகத்தை குறித்து சொல்கிறார். यहोवा यह कहता है मैंने तुमसे प्रेम किया है परंतु तुम पूछते हो तूने किस बात में हमसे प्रेम किया है यहोवा की ये वाणी है क्या एसाव याकूब का भाई न था நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். सबसे पहले परमेश्वर अपने प्रेम की बात में विश्वास योग्यता को हमसे चाहता है. முதலாவது தேவனாய கர்த்தர் அந்த அன்புக்கு அடுத்த விஷயத்திலே அல்லது சிநேகத்துக்கு அடுத்த விஷயத்திலே உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க விரும்புகிறார். हम कितना परमेश्वर के प्रेम में विश्वास योग्य हैं நாம் தேவனுடைய அன்பிலே எவ்வளவாய் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? उसमें विश्वास योग्य नहीं रहने का कारण को भी वो बताता है. அந்த உண்மை உள்ளவர்களாய் இல்லாத அதற்குரிய காரணத்தையும் அங்கே சொல்கிறார். अब दूसरा अध्याय का 17 वचन को देखिएगा. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். वहां हम विश्वास योग्य परमेश्वर के प्रेम के प्रति नहीं होने का कारण அங்கே தேவனுடைய அன்பிற்காக நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோமே, என்ன காரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तुम लोगों ने अपनी बातों से यहोवा का उक्ता दिया है
तो भी पूछते हो कि हमने किस बात में उसे उकता दिया, इसमें कि तुम कहते हो कि जो कोई बुरा करता है वो यहोवा की दृष्टि में अच्छा लगता है और वो ऐसे लोगों से प्रसन्न रहता है, और यह कि न्याय परमेश्वर कहाँ है। உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவனவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே मेरा प्रेम परमेश्वर के प्रति कैसे वो प्रदर्शित होता है, என்னுடைய அன்பு தேவனை குறித்ததான அந்த காரியத்தை குறித்து எப்படி அது வெளிப்படுகிறது? क्या मेरे गीतों के द्वारा என்னுடைய பாடல்கள் மூலமா வெளிப்படுதா, या सिर्फ ये कहने से कि प्रभु मैं तो आपसे प्रेम करता हूं। அல்லது ஆண்டவரே உம்மை நான் சிநேகிக்கிறேன் என்று வெறுமனே சொல்வதின் மூலமா அது வெளிப்படுதா? मैंने इसको पहले भी मैंने इस बात को कहा है। நான் முதலாவதும் இதை நான் சொல்லி இருக்கிறேன். लोग या मसीह लोग क्या है कि वे झूठ बोलते नहीं हैं। கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறதில்லை. मसीह लोग क्या नहीं करते हैं, கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? झूठ बोलते नहीं है, लेकिन हम பொய் சொல்லுகிறதில்லை. लेकिन मैं कहता हूं बोलते नहीं है, हम लोग झूठ को गाते हैं। ஆனால் நாம் பொய் சொல்லுகிறதில்லை, பொய்யை பாடுகிறோம். इसका मतलब हम कितना हम हमारे गीतों के द्वारा हम गाते हैं, எவ்வளவாய் நம்முடைய பாடல்கள் மூலமாய் நாம் பாடுகிறோமோ क्या उसके सही में सच्चे दिल से हम गाते हैं करके उसको सोचना है। அந்த பாடல் வரிகள் நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். हम कह सकते हैं प्रभु से कि प्रभु मैं पूरा मैं अर्पण करता हूं, लॉर्ड आई सरेंडर ऑल। நாம் சொல்ல முடியும் அல்லது பாட முடியும், ஆண்டவரே நான் முழுவதும் என்னை அர்ப்பணிக்கிறேன். लेकिन सही में अगर देखा जाए प्रभु जो भी है वो मेरा ही है। ஆனால் உண்மையிலே பார்த்த சொன்னால் என்னெல்லாம் எனக்கு இருக்கிறதோ அது என்னுடையவைகள் தான் ஆண்டவரே. इसका मतलब हमारे गीतों के द्वारा मैं अपने परमेश्वर के प्रति उस प्रेम को प्रदर्शित करने के लिए कोशिश कर सकता हूं। உண்மைதான், என்னுடைய பாடல்கள் மூலமாக தேவ அன்பை நான் எவ்வளவாய் அவரிடத்தில் சிநேகமாக இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்த முடியும். लेकिन उससे ज्यादा मेरे हृदय की हालत को परमेश्वर देखना चाहता है। ஆனால் அதையும் தாண்டி மேலாக என்னுடைய உள்ளத்தின் நிலையை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். परमेश्वर का कहना क्या है लोगों के बारे में, ஜனங்களை குறித்து தேவன் என்ன அங்கே சொல்லுகிறார்? இங்கே तुम अपने शब्दों के द्वारा मुझे उकता है या मुझे उभारता है। நீங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். क्या शब्द को लोग वहां इस्तेमाल कर रहे हैं? அங்கே ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. कि परमेश्वर जैसे वचन को देखिएगा कि वह लिखता है कि यहोवा की दृष्टि में जो बुरा करने वाला यहोवा की दृष्टि में अच्छा लगता है, और वो ऐसे लोगों से प्रसन्न करता है कि क्या परमेश्वर न्यायी परमेश्वर कहां करके कहना। அங்கே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே? இப்படி இந்த காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். इसका मतलब जब कभी मेरे अंदर एक परमेश्वर के जो बातों को परमेश्वर ने किया है उसको सोच के जब मैं कंप्लेन करता हूं, या मेरे अंदर एक ग्रजेस मेरे अंदर है, या उस बातों से मैं प्रश्न नहीं रहता हूं, मैं पूरी तौर से परमेश्वर से प्रेम नहीं करता। இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் எனக்குள்ளே நிறைய காரியங்களை செய்திருக்கிறாரே, அவைகளை குறித்து நான் ஒன்றும் நன்றி இல்லாதவர்களாய் அவரை குறித்து நான் வெளிப்படுத்தாமல் இருக்கும் பொழுது நான் இந்த அன்பிலே உண்மையுள்ளவனாக இல்லை. खास तौर से जब मैं शिकायत करता हूं, விசேஷமாக நான் குறை சொல்கிறவனாய் இருக்கும் பொழுது அன்பில்லாமல் இருக்கிறேன். यानी जब मैं शिकायत जब करता हूं, मैं क्या करता हूं? அதாவது நான் குறை சொல்லும் பொழுது என்ன செய்கிறேன் தெரியுமா? I say that my God is not a judge God. நான் சொல்லுகிறேன் என்னுடைய தேவனாய கர்த்தர் அவர் உண்மையுள்ள நியாயாதிபதி அல்ல. क्योंकि वही लोग कह रहे हैं, அதைத்தானே இங்கே சொல்லுகிறார்கள். तो परमेश्वर कहता है कि தேவன் சொல்லுகிறார், उनका परमेश्वर का शिकायत या परमेश्वर का लोगों के बारे में कहना वही है। தேவனுடைய குறை ஜனங்களை குறித்ததான தேவன் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் சொல்லுகிறார். वो मेरे जीवन में जो बातों को परमेश्वर करता है वो बातें क्यों ना हो, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவன் என்ன கிரியைகளை செய்கிறார் அவைகளாய் இருக்கட்டுமே, दूसरों के जीवन में जो बातों को परमेश्वर जो करता हो, அல்லது பிறருடைய வாழ்க்கையில தேவனாக கர்த்தர் செய்கிற காரியங்களாய் இருக்கட்டும், अगर मैं सही में उस परमेश्वर से अगर प्रेम करने वाला रहूंगा, ஒருவேளை நான் உண்மையிலேயே அந்த தேவனை நேசிக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொன்னால், मैं इस प्रकार के मन के विचार में मैं आऊंगा, நான்
நான் இப்படிப்பட்ட மனநிலை உடையவனாக இருப்பேன். हे प्रभु जो भी तू करता है तू सही करने वाला है. ஆண்டவரே என்னவெல்லாம் நீர் என்னுடைய வாழ்க்கையில பிறருடைய வாழ்க்கையில செய்கிறோ அதை சரியாக செய்கிறீர். और उसको मैं पूरी तौर से ग्रहण करने की जगह पे मैं आ जाऊंगा. அவைகளை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு நான் வந்து விடுகிறேன். ये जरूरी नहीं है कि जो आपके जीवन में या दूसरों के जीवन में जो बाहरी तौर से देखने से बातें सही दिख सके. இது இப்படி அல்ல, வெளியில இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்புற காரியங்கள் சரியாக காணப்படுகிறது என்று அல்ல, அப்படி அல்ல. आपको परमेश्वर एक पेनफुल या दर्दनाक एक परिस्थिति में होके गुजरने दे सकता है. தேவனாய கர்த்தர் உங்களை ஒரு வேதனையான அல்லது கஷ்டமான வழிக்குள்ளே அனுமதிக்க சொல்லலாம். जो भी परिस्थिति क्यों ना हो वो नहीं, लेकिन आपके अंदर एक पक्का एक विचार कि मेरा परमेश्वर वो धर्मी है, वो सही करने वाला अच्छा भला परमेश्वर है. என்னதான் சூழ்நிலையா இருக்கட்டுமே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டுமே, அது உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். என்னுடைய தேவன் சரியாக செய்கிறார், அவர் செய்கிறது சரியே. और इसीलिए तब क्या होता है जब हम परमेश्वर के प्रेम के प्रति हम विश्वास योग्य रह सकते हैं. நாம் தேவனுடைய அன்பை குறித்து உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க முடியும். ये कब संभव है? இது எப்பொழுது நடக்க சாத்தியம் என்று தெரியுமா? इसलिए परमेश्वर अपने आप को प्रकट करता है वहां. இங்கே தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்துகிற காரியங்களை பாருங்கள். उस एक अध्याय का 6 वचन को देखिएगा. அதே முதலாவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். वहां परमेश्वर मैं कौन हूं करके वहां दिखाता है. தேவன் தன்னை நான் யார் என்று வெளிப்படுத்துகிறார். वो कहता है कि पुत्र पिता का और दास स्वामी का आदर करता है. यदि मैं पिता हूं तो मेरा आदर मानना कहां है, और यदि मैं स्वामी हूं तो मेरा भय मानना कहां. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவான கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? यहां परमेश्वर कहता है मैं तुम्हारा पिता हूं, मैं तुम्हारा स्वामी हूं. தேவன் என்ன சொல்கிறார்? நான் உனக்கு பிதாவா இருக்கிறேன், நான் உனக்கு எஜமானனா இருக்கிறேன். अगर आप परमेश्वर को आपके जीवन में एक पिता के रूप में, एक स्वामी के रूप में अगर आप देखेंगे, ஒருவேளை நீங்கள் அந்த தேவனை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிதாவாக ஒரு எஜமானனாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால், आप उस विचार में चले आएंगे जो भी मेरा पिता करता है वो मेरे लिए भलाई करने वाला, और वो मेरा स्वामी होने के कारण मैं पूरी तौर से जो वो करना चाहता है वो करने के लिए मैं अपने को सौंपने के लिए मैं तैयार हूं. அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அவை சரியானவைகளை செய்கிறார். என்னதான் அவர் செய்தாலும் நான் அதை ஒப்புக் கொடுக்க அல்லது என்னை தானே அதற்கு அர்ப்பணிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் வந்து விடுவீர்கள். इसलिए यीशु ने कहा अगर तुम एक बुरे लोग होने के बावजूद एक पिता अपने बेटे के लिए हानि जब नहीं कर सकता तो क्या मेरा परम पिता तुम्हारे लिए ऐसा करेगा? பொல்லாதவர்களாகிய இந்த உலக தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமை விளைவிக்காத பொழுது அந்த ஒரு பொல்லாப்பும் அறியாத பரமபிதா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீமையை அவர் அறிவாரோ? जितना वो परमेश्वर मेरा पिता मेरा स्वामी करके उस जानकारी में हम आएंगे, எவ்வளவாய் தேவனை பிதா என் எஜமான் என்ற ஒரு அந்த அறிவுக்குள் வருகிறோமோ, वो कोई भी परिस्थिति क्यों ना हो वो मुझे परमेश्वर के प्रेम से दूर और अलग नहीं कर सकता. எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கட்டுமே அது என்னுடைய தேவனுடைய அன்பை விட்டு என்னை விலக்கவே முடியாது. मैं शिकायत करने वाला नहीं रहूंगा, मैं हर परिस्थिति में भी परमेश्वर को सराहना करने वाला मैं बनूंगा. அப்பொழுது நான் குறை சொல்லுகிறவனாக அல்ல, எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனை சேவித்து அவரை ஆராதிக்கிறவனாய் மாறி விடுவேன். इसलिए तीसरा अध्याय का एक वचन में वो एक सुंदर बात को वहां आप देख सकते हैं. மூன்றாம் அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை பார்க்க முடியும். उस वचन को देखिएगा, तीसरा अध्याय का एक वचन, மூன்றாம் அதிகாரம் அதனுடைய முதலாவது வசனத்தை பாருங்கள். the first verse, can you display the first verse please? देखो मैं अपने दूत को भेजता हूं और वो मार्ग को मेरे आगे सुधारेगा, और प्रभु जिसे तुम ढूंढते हो वो अचानक अपने मंदिर में आ जाएगा. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ यहाँ तमिल में भी सुंदर एक शब्द वहां इस्तेमाल किया गया है, हिंदी में वो छूट गया है. இங்க தமிழிலே அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது, இந்தியிலே அது இல்லை. हिंदी में लिखा है जिसे तुम ढूंढते हो. இங்கே இந்தியில எழுதப்பட்டிருக்கிறது நீ அதை அல்லது யாரை தேடுகிறாயோ. लेकिन तमिल में और इंग्लिश में लिखा है the Lord in whom you delight.
ஆனால் தமிழிலேயும் ஆங்கிலத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் எவரிலே பிரியமாயிருக்கிறாரோ. मतलब जिस परमेश्वर के ऊपर मैं प्रसन्न या मैं पूरा डिलाइट रहता हूं. அதாவது நான் அந்த தேவனுடைய காரியத்தின் மேலே தேவன் மேலே முழுவதும் பிரியமாயிருக்கிற காரியம். इसका मतलब परमेश्वर आप और मुझसे क्या चाहता है? அர்த்தம் நீங்கள் உங்களிடத்துல என்னிடத்துல கர்த்தர் என்ன விரும்புகிறார்? That you and I delight in the Lord all the time. वो चाहता है कि हम हर वक्त उनकी बातों में या परमेश्वर में हम प्रसन्न रहें. यानी परमेश्वर में ही मगन रहना, मगन होना परमेश्वर का अपेक्षा है. தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனிலே மாத்திரம் நாம் संतोषமாய் பிரியமாய் இருக்க வேண்டும். जितना हम प्रभु को जानेंगे, जितना हम प्रभु में मगन होंगे, उतना हम उस परमेश्वर के प्रेम के प्रति हम विश्वास योग्य रह सकते हैं. எவ்வளவாய் அவரை அவரிலே பிரியமாய் இருப்போமோ, எவ்வளவாய் அவரிலே நாம் சந்தோஷமாய் இருப்போமோ, அவ்வளவாய் நாம் அவருக்கு பிரியமாய் நாம் நடந்து கொள்வோம். मैं आपसे एक सवाल करने के लिए चाहता हूं. இப்பொழுது உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். क्या परमेश्वर के उपस्थिति में आप मगन होते हैं? நீங்கள் தேவ பிரசன்னத்திலே கழுகுறுகிறது உண்டா? தமிழ்ல சொல்லனா தேவ சமூக பழக்கம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? क्या परमेश्वर की उपस्थिति को खोजने वाले क्या आप हैं? தேவனுடைய சமூகம் பிரசன்னத்தை தேடுகிற அல்லது வாஞ்சிக்கிறவர்களாய் நீங்கள் உண்டோ? इसका मतलब सबसे ज्यादा मैं परमेश्वर की उपस्थिति में ठहरने के लिए चाहना. அதாவது என்ன? எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக தேவ சமூகத்திலே நான் தரித்திருக்கிறதை வாஞ்சிக்கிறேன். आप जितना परमेश्वर में आप मगन होंगे, उतना आप परमेश्वर के प्रति विश्वास योग्य रह सकते हैं. நீங்கள் எவ்வளவாய் தேவ சமூகத்தை வாஞ்சித்து கழிவுறீர்களோ அவ்வளவாய் தேவனை குறித்து உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். न्यू हेब्रिडिस नामक एक टापू में जॉन पेटन नामक एक मिशनरी सेवा करने के लिए गया था. நியூ செப்ரிடிஸ் என்ற ஒரு இடத்திலே ஜான் பேட்டன் என்ற ஒரு மிஷனரி ஊழியம் செய்ய கடந்து சென்றார் ஒரு தீவிலே. बहुत तरह-तरह की कठिनाइयों को उसको सामना करना पड़ा. அந்த தீவிலே அந்த மிஷனரி பலவிதமான சம்பவங்களை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. अपने दल की पूरे सहायता उसको नहीं मिल पाई. தன்னுடைய குழுவினுடைய முழு உதவியும் அவருக்கு கிட்டவில்லை. और अपने जवानी की पत्नी को एक वहां की बीमारी के कारण उसको खोना पड़ा. வாலிப மனைவியை வியாதி நிமித்தமாக அவர் அங்கே இழந்து விட்டார். और जिस जगह में वो सेवा करने के लिए गया, वहां के लोग दूसरे लोगों को मार के खाने वाले कैनिबल्स वहां रहते थे. அதாவது எந்த இடத்துல ஊழியத்துக்கு போனாரோ அங்க இருக்கிற ஜனமானது மனிதர்களை சாப்பிடக்கூடிய கேனிபல்ஸ் ஜாதியா இருந்தது. और कई कठिनाइयों को वो पे सामना करने के बावजूद अनेक இப்படிப்பட்ட சம்பவங்களை அவர்கள் எதிர்கொண்ட பின்பும் கூட वो मिशनरी परमेश्वर के लिए आखिरी तक स्थिर रह सका. அந்த மிஷனரி சகோதரன் தேவனுக்காக கடைசி வரைக்கும் நிலையாய் இருந்தார். वो खुद अपने शब्दों में ये कहता है, அவர் தானாக தன்னுடைய வார்த்தையினால என்ன சொல்கிறார் தெரியுமா? But for Jesus and the fellowship he vouchsafed me there, I must have gone mad and died beside that lonely grave. वो कहता है जो संगति परमेश्वर के साथ मेरा था, अगर नहीं रहता, मैं उस अकेले कब्रिस्तान के पास मैं भी खत्म हो जाता. ஒருவேளை நான் அந்த தேவனோடு கூட நல்ல ஒரு ஐக்கியமோ உறவோ கொள்ளாதவனாயிருந்தால் இல்லாதவனாயிருந்தால் அந்த கல்லறை இருந்ததே, அந்த கல்லறையிலே என்னையும் கூட நான் மாய்த்து கொண்டிருப்பேன். वो कहता है I should have gone mad, मैं पागल हो जाता या मैं खत्म हो जाता. நான் பைத்தியம் பிடித்திருப்பேன் அல்லது நான் செத்து போயிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். उसका कहना क्या है? அவர் என்ன சொல்ல வருகிறார்? मेरे जीवन में जरूर कठिनाइयां, यहां तक कि मुझे दूसरों को खोना भी पड़ा, मेरे पत्नी को भी खोना पड़ा. என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலை, இதுவரைக்கும் என்னுடைய மனைவியை கூட இழக்கக்கூடிய ஒரு தருணம். लेकिन एक बात जो मुझे आगे बढ़ाता गया, वो मेरा परमेश्वर के साथ मेरा संगति. ஆனால் ஒரு காரியம் என்னை முன்னேறி செய்து கொண்டே இருந்தது, அது என்னுடைய தேவனோடு கூட உள்ள ஒரு நல்ல ஐக்கியம். क्या आप इस सुबह की घड़ी उस प्रकार का निर्णय को आप लेंगे? இந்த காலவேளையில அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கிறீர்களா? मेरे जीवन में सबसे ज्यादा मैं परमेश्वर की उपस्थिति, उसकी संगति को मैं अपने जीवन में प्राथमिकता दूंगा. என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக அந்த தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். और मैं प्रतिदिन हर समय उस परमेश्वर की उपस्थिति में मैं मगन होने के लिए अपने को सौंपूंगा. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அந்த தேவ சமூகத்திலே களி கூறுகிறதை நான் வாஞ்சிப்பேன். जो कुछ भी वो करता है वो सही करने वाला है, वो भला परमेश्वर करके उस विचार में मैं चले आऊंगा. என்னவெல்லாம் அவர் செய்கிறாரோ எனக்குள்ளே வெளியே அது நன்மைக்காக செய்கிறார் என்ற ஒரு நன்மையான ஒரு எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கும். तब आप परमेश्वर के उस प्रेम में विश्वास योग्य रहना आसान रहेगा. அப்பொழுது இந்த தேவனுக்கு அடுத்த இந்த சிநேகம் இருக்கிறதே, அதிலே உண்மை உள்ளவர்களாக இருப்பது எளிதான காரியம். दूसरा एक बात को मलाकिया में दिखाता है.
है। இரண்டாவது ஒரு காரியத்தை மல்கியா நமக்கு காண்பிக்கிறார். मलाकी उसका दूसरा अध्याय और उसका 5 से लेकर 8 तक के वचनों को अगर आप पढ़ेंगे, மல்கியா 2வது அதிகாரம் 5 லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் वहां लेवी के साथ परमेश्वर के वाचा के बारे में वो कहता है। அங்கே லேவியோடு கூட பண்ணின தேவ உடன்படிக்கையை குறித்து தேவன் சொல்லுகிறார். उसको कह के 8वां वचन को आप देखिएगा, 8वां वचन में वो क्या कहता है, இதை சொல்லிவிட்டு 8வது வசனத்திலே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி, परंतु तुम लोग धर्म के मार्ग से ही अट गए, तुम बहुतों के लिए व्यवस्था को के विषय में ठोकर का कारण हुए, तुमने लेवी की वाचा को तोड़ दिया है, सेनाओं के यहोवा के ही वचन है। நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். दूसरा, हमारे सेवा के प्रति एक विश्वास योग्यता को परमेश्वर यहां दिखाता है। இங்கே இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய சேவை அல்லது ஊழியத்துக்கு அடுத்ததை குறித்ததான ஒரு உண்மை நிலையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். Faithfulness in loving God, and now he talks about faithfulness in serving God. Faithfulness in loving God என்பதை குறித்து பேசினோம். இப்பொழுது faithfulness in serving God ஐ குறித்து பேச போகிறோம். परमेश्वर कहता है, जैसा मैं तुम्हारे साथ वाचा बांधा हूं, उसमें खास तौर से एक लेवी की वाचा भी मैंने तुमसे बांधी है। அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன். அதுவும் எப்படிப்பட்ட உடன்படிக்கை? விசேஷமாக ஒரு லேவியோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை. नया नियम में जो हर विश्वासी को परमेश्वर एक लेवी के समान, परमेश्वर के सेवा करने के समान हमें बना दिया है। புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உங்களையும் என்னையும் ஒரு லேவியை போல உடன்படிக்கையாக பண்ணி தேவன் உங்களையும் என்னையும் மாற்றி இருக்கிறார். मलाकी में परमेश्वर क्या दिखा रहा है? மல்கியாவில் தேவன் என்ன காண்பிக்கிறார்? वे दूसरों के ठोकर का कारण बन गए हैं। அவர்கள் பிறருக்கு இடரலாய் மாறி போனார்கள். उसके पहला वचन को अगर आप देखिएगा, 7वां वचन को, அதனுடைய முதலாவது வசனத்தை 7th verse, 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் उस என்று वचन சொன்னால், को मैं पढ़ता हूं, क्योंकि याजक को चाहिए कि वो अपने ओंठों से ज्ञान की रक्षा करे और लोग उसके मुंह से व्यवस्था पूछे, क्योंकि वो सेनाओं के यहोवा का दूत है। 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். यही परमेश्वर की अपेक्षा आप और मेरे मुझसे है। இப்படித்தான் தேவன் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் எதிர்பார்க்கிறார். मेरे ओंठों की बातें, मेरे विचारधाराएं, दूसरों के साथ मेरा जो बातों को मैं संपर्क करता हूं, वो इस बात को याद दिलाना है कि मैं परमेश्वर का मैं दूत हूं। என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய உறவு, பிறரோடு பழகுகிற காரியங்கள், கிரியைகள் எல்லாம் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நான் அந்த தேவனுடைய தூதனாய் இருக்கிறேன். कितना मुझे अपने शब्दों के बातों के ऊपर मुझे वहां का उसका ख्याल मुझे करना चाहिए। இவ்வளவா என்னுடைய வார்த்தையின் மேலே, நான் சொல்லுகிற பேச்சின் மேலே கவனமுடையவனாய் இருக்க வேண்டும். I cannot be loose in my words, I cannot be loose in my character as a servant of God. मैं परमेश्वर के दास होने के चलते मेरे शब्दों को या मेरी बोली को यूं ही वैसे ही मैं बोल नहीं सकता हूं. यहाँ वो कहता है, तुम अपने शब्दों के द्वारा और अपने बातों के द्वारा दूसरों के ठोकर का कारण बन गए हो. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக, உங்களுடைய பேச்சின் மூலமாக பிறருக்கு இடரலாய் மாறி போனீர்களே. The same God who showed in Isaiah 52:7 how beautiful are those feet, those beautiful feet have become a stumbling feet. जो ऐसा यशाया 52 अध्याय का 7 वचन में जो परमेश्वर ने एक सुंदर सुहावने पांव करके जिसको दिखाया, वही पांव अभी सरकने वाले दूसरों के ठोकर के कारण के पांव बन चुके हैं। ஏசாயா 52வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சுவிசேஷகனுடைய ஊழியனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கின்றன என்று சொல்லுகிற அதே கர்த்தர் இந்த இடத்திலே நேராக முழுவதும் தலைகீழாக சொல்லுகிறார், உன்னுடைய பாதம் பிறருக்கு இடரலாய் மாறி போய்விட்டது. मैं जानता हूं, मैं यहां पढ़ने वाले बच्चों से मैं बात कर रहा हूं. நான் விரும்புகிறேன் இங்கே இருக்கிற பிள்ளைகளோடு, படிக்கிற பிள்ளைகளோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். और यहाँ पढ़ाने वाले शिक्षकगण और हमारे अस्पताल में या नर्सिंग में या अन्य विभागों में काम करने वाले यहाँ पर हैं. அல்லது ஆசிரியர்கள் நம்முடைய நர்சிங் ஹோமா இருக்கட்டும், அல்லது ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், அல்லது பிற துறைகள் அதில் இருக்கிற பெரியவர்களிடத்திலே जब मैं इस विचार में जब मैं चले आऊंगा, நான் இந்த எண்ணத்தில் வருகிற வேளையிலே मैं अपने शब्दों में और अपने दूसरों के साथ मेरे व्यवहार में बहुत मैं ख्याल करूंगा.
நான் இந்த எண்ணத்துல வரும் பொழுது என்ன நடக்கும்? என்னுடைய வார்த்தை, என்னுடைய பேச்சு அதிலே அதிக கவனமுடையவனாய் நான் இருப்பேன். खास तौर से जब बाहर से हमारे स्कूल में पढ़ने के लिए जब बच्चे चले आते हैं, விசேஷமாக வெளியிலிருந்து அந்நிய பிள்ளைகள் நம்முடைய பள்ளிக்கூடங்களிலே படிப்பதற்காக உள்ளே வருகிறார்களே, वे एक शिक्षक को किस प्रकार वे देखते हैं, அவர்கள் ஒரு ஆசிரியரை அல்லது ஆசிரியையை எப்படி பார்க்கிறார்கள்? वहां भी अगर मैं इस बात को समझूंगा कि मैं एक उस लेवी के वाचा के बांधा हुआ हूं, मैं परमेश्वर का दूत हूं, उन बच्चों के साथ मेरा व्यवहार भी अलग रहेगा. அந்த பிள்ளைகள் இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆசிரியரும் இந்த எண்ணம் உடையவனாய் இருக்க வேண்டும். லேவியரோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது, ஆகையால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் இந்த பிள்ளைகளோடு கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும். वैसे हम एक दूसरे के साथ हमारी बातों में बातें फर्क दिखाई पड़ेगा. இப்படி நினைப்போம் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நாம் பேசிக் கொள்கிறோமே, அந்த ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிற பேச்சிலும் கூட வித்தியாசம் காணப்படும். परमेश्वर में सहायता करने पाए कि हम दूसरों के ठोकर का कारण नहीं, தேவன் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்வாராக. பிறருக்கு இடறுதலாக நான் ஒருபோதும் மாற முடியாது. लेकिन दूसरों के लिए एक अच्छा नमूनादायक होने के लिए परमेश्वर में सहायता करने पाए. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிறருக்காக ஒரு நற்சாட்சி உடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. हमारे सेवा में विश्वास योग्य नहीं रहने का एक और कारण भी है. இந்த ஊழியத்திலே உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறோமே, அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. तीसरा अध्याय का 13 और 14 को अगर आप देखेंगे, மூன்றாம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். वहां भी फिर परमेश्वर कहता है कि तुम इस प्रकार की बातों को मुझसे कहते हो. அங்கேயும் தேவன் சொல்கிறார், நீ இப்படிப்பட்ட காரியத்தை என்னிடத்திலே சொல்லுகிறாயே. क्या कहता है? 14 वचन को देखिएगा. 14ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன சொல்கிறார்? तुमने कहा है कि परमेश्वर की सेवा करनी व्यर्थ है, हमने जो उसके बताए हुए कामों को पूरा किया और सेनाओं के यहोवा के डर के मारे शौक का पहरावा पहने हुए चले, इससे क्या लाभ हुआ? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? वे कहते हैं, what does it profit in serving God? அவர்கள் சொல்கிறார்கள், वे कहते हैं कि परमेश्वर की सेवा करने से मेरे लिए क्या लाभ है? यानी वे परमेश्वर की सेवा में विश्वास नहीं होने का दूसरा कारण ही है. அதாவது தேவ ஊழியத்திலே அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்கிறதற்கு இரண்டாவது காரணம் இங்கே இருக்கிறது. शुरू में उनके सेवा का विचार वो नहीं रहा, ஆரம்பத்திலே அந்த சேவை அல்லது ஊழியத்தினுடைய எண்ணம் இப்படியாக இல்லை. लेकिन अब उस प्रकार के विचार में वे हैं. ஆனால் இப்பொழுது அவர்களுக்குள்ள இந்த தவறான எண்ணம் வந்து விட்டது. इसको करने से मुझे क्या मिलेगा, இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், इससे मुझे क्या लाभ होने वाला. இதை செஞ்சா எனக்கு என்னதான் லாபம்? यीशु के साथ चलने वाले चेलों का भी वही चक्कर था. இயேசுவோடு கூட நடந்து போன சீசருடைய நிலைமையை படித்தான் இருந்தது. प्रभु हमारे आपके साथ चलने से, आपके साथ दुख उठाने से हमें क्या मिलेगा? உங்களோடு கூட பாடுபட்டால், உங்களோடு கூட கஷ்டப்பட்டால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? जो मिलेगा वो देगा, கிடைக்கிறதை கொடுக்கிறவர் அவராயிற்றே. लेकिन मैं सेवा करने का विचार अगर वो रहेगा, मैं विश्वास योग्यता के साथ उसका मैं सेवा नहीं कर सकता हूं. ஆனால் ஊழியம் செய்யக்கூடிய வாஞ்சையும் எண்ணமுடையவர்களா நான் இருக்கும் பொழுது அந்த உண்மையுள்ள காரியத்திலே நான் பிரவேசித்து விடுவேன். यानी मैं क्यों मैं सेवा करता हूं, அதாவது நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? फिर से मैं उस विचार में मैं चले आने के लिए चाहता हूं. நான் திரும்ப அந்த எண்ணத்திலே வந்து விட விரும்புகிறேன். अगर मैं सही में परमेश्वर से अगर मैं प्रेम करूंगा, ஒருவேளை உண்மையிலேயே நான் தேவனை சிநேகித்தால், सही में उस परमेश्वर को मैं जानूंगा, உண்மையிலேயே அந்த தேவனை நான் அறிந்து கொண்டால், I always say ministry is a spontaneous act of the love that I have for my God. जो सेवा मैं परमेश्वर के प्रति मेरा जो प्रेम है उसका क्रिया है. நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, ஊழியம் என்பது நான் தேவனை நேசித்துக் கொண்டிருக்கிறேனே, அன்பு கூறுகிறேனே, அதனுடைய வெளிப்புற வெளிப்பாடு. उससे मुझे कुछ मिले या ना मिले, அதனால எனக்கு என்ன கிடைத்தா என்ன, கிடைக்காவிட்டால் என்ன, मुझे तारीफ मिले या ना मिले, मुझे अपमान भी क्यों ना मिले, என்னை ஜனங்கள் போற்றட்டும் அல்லது அவமானப்படுத்தட்டும், அதனால என்ன, लेकिन मैं उस परमेश्वर की उस सेवा को पूरे मन के साथ में उसके करके आगे बढ़ूंगा. ஆனால் நானோ அந்த தேவனுடைய ஊழியத்தை முழு மனதோடு நிறைவேற்றிக் கொண்டு முன்னேறுவேன். आप एमी कार्माइकल जो डोनाउर में जो उन्होंने सेवा किया उसके बारे में आप जानते होंगे. ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம் டோனாவூர் பகுதியிலே ஊழியம் செய்த ஏமி கார்மைக்கல் சகோதரியை குறித்து. और वे अपने जीवन में खास तौर से उनके जीवन के आखिरी दिनों में
कई साल बिस्तरा में उनको पड़ा रहना पड़ा. அவருடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டங்களிலே அநேக ஆண்டுகள் அவர்கள் படுத்த படுக்கையாகி விட்டார்கள். लेकिन वो उस हालत में भी वो इस प्रकार वो कहती हैं, அந்த படுத்த நிலைமையிலும் கூட அவர்கள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? there have been times of late when I had to hold on to one text with all my might. It is required in stewards that a man be found faithful. Praise God, it does not say successful. वो कहती हैं, मुझे इस वचन को हर वक्त में मुझे उसको थाम के रहना पड़ा कि அவர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் இந்த வசனத்தை தாங்கிக் கொள்ள அல்லது இதை பிடித்துக் கொள்ள ஒரு காரியம் வந்து விட்டது. कि मनुष्य में ये देखना या होना जरूरी है कि वो विश्वास योग्य रहे. அது என்ன, மனிதருக்குள்ள இதை காண வேண்டும், அவர்கள் எல்லாரும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை वचन जो कहता है एक भंडारी में वो दिखाई पड़ना जरूरी है कि वो विश्वास योग्य है. அதாவது நாம் அந்த ஒரு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நாம் காண்பிக்க வேண்டும், வசனத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். அதாவது அந்த உக்கிரானக்காரனிடத்துல அவன் உண்மையுள்ளவன் என்பது அங்கு அறியப்பட வேண்டும். உக்கிரானக்காரன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதே, அவனிடத்திலே உண்மையுள்ளவன் என்று சொல்லி உக்கிரானக்காரன் அறியப்பட வேண்டும். अगर मैं इस विचार में चले आऊंगा இந்த எண்ணம் எனக்கு வரும் பொழுது कि जो परमेश्वर ने मुझे सेवा में ठहराया है, தேவன் ஊழியத்தில் என்னை நிறுத்தி இருக்கிறாரே, वो विश्वास योग्य है. அவர் உண்மையுள்ளவர். मैं हर बार मैं पौलुस के उस बात को मैं याद करता हूं. ஒவ்வொரு முறையும் பவுலுடைய அந்த கூற்றை நான் நினைவில் கொள்வதுண்டு. जो पौलुस तीमुथियुस को लिखता है, தீமோத்தேயுவுக்கு அந்த பவுல் அந்த வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். कहता है, मैं तो पहले एक ऐसा व्यक्ति था जो अंधेर करने वाला या दूसरों को गाली देने वाला, लेकिन मेरे ऊपर परमेश्वर की दया होने के कारण उसने मुझे विश्वास योग्य समझकर इस सेवा में ठहराया है. நான் கொடுமைப்படுத்துகிறவனாக இருந்தேன், நான் பிறரை கேலி பண்ணுகிறவனாக இருந்தேன், ஆனா தேவனுடைய கிருபை எனக்கு வெளிப்பட்டது, ஆகையினால் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். कहता है, परमेश्वर ने मुझे विश्वास योग्य जाना है. அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறான், தேவன் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, not because of my past life but because of the faith that he has on me, because of the mercy that he has shown towards me. मेरा जो बीत गया वो जीवन नहीं, लेकिन उसने जो अनुग्रह मेरे ऊपर दिखाया उसी के चलते अभी मैं दौड़ रहा हूं. और अगर उस विचार में अगर हम चले आएंगे, அந்த எண்ணங்கள் உள்ளத்துல நாம் வரும் பொழுது हम विश्वास योग्यता के साथ हम सेवा में आगे बढ़ सकते நாம் हैं. உண்மையுள்ளவர்களாக இந்த ஊழியத்திலே முன்னேறி செல்ல முடியுமே. और मलाकी उसी 3 अध्याय में 3 वचन में परमेश्वर को ऐसा दिखाता है. மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவன் இப்படியாக கர்த்தரை குறித்து காண்பிக்கிறான். कहता है, he will sit as a refiner and purifier of silver and he will purify the descendants of Levi. वो कहता है परमेश्वर वहां थाने वाला और शुद्ध करने वाला है. அங்கே அவன் சொல்கிறான், ஒரு உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் என்ன சொல்ல வருகிறான்? தேவன் சுத்திகரிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். जरूर हम सेवा में बढ़ते बढ़ते परिस्थितियों के कारण हमारे पांव सरक सकती हैं. ஒருவேளை நம் ஊழியத்திலே அதிகமாய் ஓடி 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 நம்முடைய கால்கள் ஒருவேளை சறுக்கி விடக்கூடிய சூழ்நிலை लेकिन இருக்கலாம். अगर आप इस बात में चले आएंगे, हे प्रभु तो मुझे थाने वाला, मुझे शुद्ध करने वाला है, उस कार्य को मेरे जीवन में करना, तब उस वाचा में विश्वास योग्यता को हम कायम रखते हुए आगे बढ़ सकते हैं. அப்பொழுது ஆண்டவரை நோக்கி நீங்க சொல்ல வேண்டுமே, ஆண்டவரே நீர் எங்களை தாங்குகிறவர், ஆண்டவரே நீர் எங்களை வலுவாதபடி காக்கிறவர், ஆண்டவரே. அப்பொழுதுதான் அந்த உடன்படிக்கை இருக்கிறதே, அந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். परमेश्वर में सहायता करने पे ताकि सेवा में भी हम विश्वास योग्यता के साथ हम आगे बढ़ें. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்திலேயும் உண்மையுள்ளவர்களாக நாம் செல்லத்தக்கதாக. तीसरा एक विश्वास योग्यता को मैं दिखाने के लिए चाहूंगा. மூன்றாவது ஒரு உண்மை நிலையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். दूसरा अध्याय और उसका 10वां वचन में आप आइएगा. மல்கியா 2வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு வாருங்கள். यहाँ वो उस वचन में मलाकी चैप्टर 2 and verse 10 वो कहता एक दूसरे के प्रति एक विश्वास योग्यता को वो कहता है. இங்கே மல்கியா 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஒருவருக்கு ஒருவர் இடையிலே காணப்படுகிற உண்மையா இருக்கிற காரியத்தை குறித்து பேசுகிறார். देखिए, क्या हम सबों का एक ही पिता नहीं, क्या एक ही परमेश्वर ने हमको उत्पन्न नहीं किया?
हम क्यों एक दूसरे का विश्वासघात करके अपने पूर्वजों की वाचा को तोड़ देते हैं। நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நாம் நம்மை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன்। यानी परमेश्वर क्या चाहता है कि हम एक दूसरे के प्रति भी हम विश्वास योग्य रहें। தேவன் என்ன விரும்புகிறார்? ஒருவருக்கு ஒருவரும் உண்மையாய் இருக்க வேண்டும்। लेकिन यहाँ एक डिसर्नमेंट, यहाँ एक बात को परखना या जानना जरूरी है। ஆனால் இங்கே ஒரு காரியத்தை பகுத்தறிய வேண்டும், ஆராய்ந்தறிய வேண்டும்। जो परमेश्वर के मार्ग, परमेश्वर की तरीकाओं से अलग जब कोई होता है, யாராவது தேவனுடைய வழியை விட்டு தேவனுடைய காரியங்களை விட்டு விலகி இருக்கிறானோ, उनके पक्ष में होकर मैं ये नहीं कह सकता हूं कि मैं उसके साथ विश्वास योग्य हूं। அவனுடைய பட்சத்திலே அல்லது அவனுக்கு நேராய் நின்று நான் அவனோடு உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது। क्योंकि पर नया नियम में ही खुद पौलुस अपने पत्रियों में कुछ ऐसे लोगों को दिखा के कहता है उनसे तुम अलग रहना। ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே தான் பவுல் சொல்கிறான், சில மக்களை குறித்து பேசும் பொழுது அவர்களை விட்டு விலகு। यानी इसका मतलब मुझे इस बात को समझना, उस भेद को जानना जरूरी है। அதாவது இதனுள்ளே காணப்படுகிற ரகசியம் அல்லது பகுத்தறியக்கூடிய காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு அவசியம்। लेकिन साथ ही हमारा हृदय को हमें परखना जरूरी है। அதோடு கூட நம்முடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிய வேண்டும்। ये घटनाओं को मैं दिखाने के लिए चाहता हूं जिससे कई लोग आप जानते होंगे। நான் ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன், அதை நீங்கள் अनेகர் அறிந்திருக்கலாம்। आप दूसरा राजा उसका 10वां अध्याय में अगर आप आइएगा, 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள்। वहां आप जानते हैं, आप वहां पर अगर आप देख सकते हैं, वहां येहू वहां राज्य गदी पे वो आया है। அங்கே பார்ப்பீர்கள் சொன்னால் யெகூ ராஜ்யபாரத்தில் வந்து அரியணையில் இருக்கிறான்। और आपको मालूम है होगा कि वो एक बहुत कठिन समय में उस जगह पे, उस राजा के उस पद पे वो आया है। நீங்கள் அறிந்திருக்கலாம், அந்த யெகூ என்பவன் கடினமான சூழ்நிலையிலே அந்த ராஜ அரியணையிலே வீற்றிருக்கிறான்। उसके पहले वहां अहाब के द्वारा, जसबेल के द्वारा जो बातें हुई उसको आप जानते होंगे। அதற்கு முன்பு ஆகாப் மூலமாக, இசபேல் மூலமாக நடந்த பயங்கரங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம்। उनको परमेश्वर ने जरूर खत्म किया, அவர்களை தேவன் உண்மையிலேயே அழித்து போட்டார்। लेकिन अभी यहू को आके और कुछ चीजें हैं, बाकी बातें जिसको उसको पूरा करना है। ஆனால் இப்பொழுது மீதமான வேலை, மீதமான காரியங்கள் அவைகளை செய்ய அந்த யெகூ அங்கு வந்து அமர்ந்திருக்கிறான்। अभी यहू ऐसे लोगों को खोजता है जो विश्वास योग्य हैं, जो सही हैं। இப்பொழுது யெகூ அப்படிப்பட்டவர்களை தேடுகிறான், உண்மையுள்ளவர்கள், நேர்மையானவர்களை தேடுகிறான்। अभी वहां एक யோனதாப் वहां उसके सामने चले आता है। இப்பொழுது யெகூவுக்கு கண்களுக்கு தெரியப்படுகிறவன் யோனதாப் என்பவன்। वहां देखिएगा उस 15 वचन में वो एक बात को யோனதாப் से कहता है। அங்கே 15வது வசனத்திலே யோனதாபினிடத்திலே ஒரு காரியத்தை அவன் சொல்கிறான்। He says this one very important thing to Jehanabad in chapter 10 and verse 15। मैं उसको मैं पढ़ रहा हूं। 10வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவன் யோனதாபிடத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறான், அதை நான் வாசிக்கிறேன்। जब वो वहां से चला तब रेखाब का पुत्र यहोनादाब सामने से आता हुआ उसको मिला। उसका कुशल उसने पूछकर कहा, मेरा मन तो तेरी ओर निष्कपट है, सो क्या तेरा मन भी वैसा ही है? அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாவின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கிறது போல உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா என்று கேட்டான்। और यहोनादाब ने कहा, हाँ ऐसा ही है। அப்பொழுது யோனதாப் சொல்லுகிறான், அப்படியே இருக்கிறது। आपको मालूम होगा यिर्मयाह नबी इस योनादाब के बारे में या रेहाब के पुत्रों के बारे में, संतान के बारे में वो कहता है। நீங்கள் அறிந்திருக்கலாம், அந்த எரேமியா தீர்க்கதரிசி அந்த ரேகாபுடைய சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது அல்லது இந்த யோனதாபை குறித்து சொல்லும் பொழுது இப்படியா சொல்கிறார்। सारी बातों कहने का समय नहीं है, எல்லாவற்றையும் சொல்ல நேரம் போதாது। लेकिन वहां कई पीढ़ी के बाद भी उनके विश्वास योग्यता और उनकी स्थिरता को वहां यिर्मयाह नबी वहां सराहता है। अनेक சந்ததி கடந்த பின்பும் கூட எரேமியா நபி இருக்கிறானே, அவளுக்குள்ள இருக்கிற ஸ்திரத்தன்மையை, அவளுக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை அங்கே சொல்லுகிறான்। ये रहाब के बारे में परमेश्वर के वचन में कई जानकारियां नहीं है, ரேகாபை குறித்து தேவ வசனத்துக்குள்ளே अनेகமான தெளிவான பல அறிவுகள் இல்லை। लेकिन इस यहोनादाब के द्वारा एक बात को हम जान सकते हैं। ஆனால் யோனதாபை குறித்து ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும்। जैसे यहू ने कहा, मेरा हृदय तुम्हारे साथ एक सच्चा है, क्या तुम भी वैसा है?
ஏகு சொன்னது போல என் இருதயம் உன் இருதயத்தோடு செம்மையா இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையா இருக்கிறதா? Is your heart true as mine is yours? मैं पूछने के लिए चाहता हूं, दूसरों के साथ आपका हृदय का हालत क्या है? இப்பொழுது நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன், பிறரோடு உங்களுடைய இருதயம் செம்மையா இருக்கிறதா, எப்படி இருக்கிறது? परमेश्वर चाहता है हम एक सच्चे हृदय के साथ हम एक दूसरे से व्यवहार करें. தேவன் விரும்புகிறார் ஒரு உண்மையுள்ள உள்ளத்தோடு செம்மையான உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் நாம் பேசி பழகுவோம். Being genuine in our relationships. நம்முடைய உறவுகளிலே நாம் செம்மையா இருப்போம். या एक कपट के साथ नहीं, एक निष्कपट के साथ एक व्यवहार करना. கபடோடு அல்ல, மாய்மாலமாக அல்ல, மாய்மாலமற்ற கபடற்ற ஒரு உறவிலே பிறரோடு பழகுவோமாக. इसलिए परमेश्वर यहोनादाब को यहू के साथ मिलके वहां इस्तेमाल कर सका. ஆகையினாலே இந்த யோனதாபை அந்த யெகோவோடு கூட இணைந்து தேவனாய கர்த்தர் பயன்படுத்தினார். ताकि पूरे इज़राइल के अंदर ना केवल शत्रुओं के बातों को खत्म करने के लिए, लोगों के बीच में एक रिफॉर्मेशन को लाने के लिए उनको इस्तेमाल कर सका. முழு இஸ்ரவேலுக்குள்ளேயும் எதிரிகளை அழிப்பதற்கு மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் பயங்கரமான நல்ல மாறுதல்களையும் ரிஃபார்மேஷனை கொண்டு வருவதற்காக தேவன் பயன்படுத்தினார். अहाब तो खत्म हो चुका है, ஆகாப் तो அழிந்து போனான், लेकिन अहाब के संतान अभी भी वहां बाकी हैं. ஆனால் அந்த ஆகாபுடைய வழி வந்தவர்கள் இன்னமும் உயிரோடு இருக்கிறாங்க. उस प्रकार की विचारधाराएं, उस प्रकार की शत्रु की बातें एक दल के अंदर परमेश्वर की योजना को पूरा करने में रोकता है. இப்படிப்பட்ட அந்த சத்துருவின் எண்ணம் இருக்கிறதே, இப்படிப்பட்ட சத்துருடைய தீமையான காரியம் இருக்கிறதே, அவைகள் தேவ திட்டம் ஒரு குழுவுக்குள்ளே நிறைவேற முடியாதபடி தடுக்கிறது. परमेश्वर हमसे बातें करने पाए, தேவன் உங்களோடு பேசுவாராக, ताकि हम अहाब और अहाब के बातों को पहचानने के लिए और यहू और को पहचान के एक योनादाब के समान उनके संगम चलने के लिए, ஆகாபை போல இருக்கிறவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளவும், அதோடு கூட யெகூ எப்படி ஒரு யோனபாத்தை அறிந்து கொண்டானோ அப்படியே நாமும் அறிந்து செயல்படுவோமாக. ताकि एक सच्चे हृदय के साथ हम मिलके हम सेवा कर सके. இது நிமித்தமாக ஒருவருக்கொருவர் செம்மையான உள்ளத்தோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய முடியும். आखिरी एक विश्वास योग्यता को मैं जल्दी दिखा के मैं अंत करूंगा. கடைசியிலே காணப்படுகிற அந்த உண்மை நிலையை குறித்து நான் பேசி முடிக்க போகிறேன். लेकिन उसके पहले एक वचन को मुझे दिखाना जरूरी है. அதற்கு முன்பு ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க வேண்டும். उसी दूसरा अध्याय 10 वचन को जिसको हमने पढ़ा था, இதே 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அந்த வசனத்தை வாசித்தோமே, அதை பாருங்கள். उसको कहते वक्त परमेश्वर आपको अपने को कैसा दिखाता है? அதை சொல்லுகிற வேளையிலே தேவனாய கர்த்தர் எப்படி அங்க சொல்கிறார்? कि तुम्हारा एक परमेश्वर एक सृजनहार जब है, உங்களுக்கு ஒரே படைத்த ஆண்டவர், ஒரே கர்த்தர் இருக்கிறாரே. आप और मुझे, हम ना केवल हम एक पिता एक परमेश्वर के हैं, உங்களுக்கும் எனக்கும் ஒரே தேவன் ஒரே கர்த்தர் இருக்கிறார். हम सब एक दर्शन और एक बुलाहट में हमें परमेश्वर ने जोड़ा है जेम्स की सेवकाई में. உங்களையும் என்னையும் ஒரே தரிசனத்திலே ஒரே அழைப்பிலே தேவனாய கர்த்தர் இணைத்திருக்கிறார். और उसी बात को मैं आपको याद दिलाने के लिए चाहता हूं. அதே காரியத்தை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். जो he who scatters does not gather unto me, जो यीशु ने कहा, जो लोगों को बिथारने वाला, इधर उधर करने वाला, मेरे साथ लोगों को जोड़ने वाला नहीं है. சிதறடிக்கிறவன், ஜனங்களை சிதறி போகிற செய்கிறவன் என்னோடு கூட இருந்து ஜனங்களை இணைக்கிறவனாக மாற முடியாது. परमेश्वर में सहायता करे ताकि हम एक दूसरे के साथ सच्चे हृदय के साथ हम एक पिता, उस एक सृजनहार, एक दर्शन के साथ मिलके हम सेवा करने के लिए. எப்படி மல்கியா 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஒரே தேவன் ஒரே கர்த்தருக்கு நான் ஆராதிக்கிறேனே, அப்படி ஆராதிக்கிற ஊழியம் செய்கிற வேளையிலே என்னோடு கூட என்னை போல இருக்கிறவர்களை இணைந்து கொண்டு நான் ஊழியம் செய்வேனாக. आखिरी चौथा एक विश्वास योग्यता को मलाकी दिखाता है. கடைசியிலே 4வது ஒரு அந்த உண்மை நிலையை, உண்மை குணத்தை குறித்து மல்கியா காண்பிக்கிறார். मलाकी दूसरा अध्याय का 13 से लेकर 15 तक अगर आप पढ़ेंगे, மல்கியா 2வது அதிகாரம் 13, 14, 15 வாசித்தால், वहां एक विवाह के अंदर, एक शादी के अंदर, एक पति पत्नी के अंदर
अंदर होने वाले विश्वास योग्यता को वचन दिखाता है। அங்கே ஒரு திருமண உறவு அல்லது புருஷன் மனைவி அல்லது அந்த குடும்ப வாழ்வு அதிலே காணப்படுகிற அந்த உறவை குறித்து கர்த்தர் காண்பிக்கிறார். और परमेश्वर इसको कहते हुए अपने को क्या दिखाता है? இதை சொல்லுகிற வேளையிலே தேவன் தன்னை குறித்து எப்படி காண்பிக்கிறார்? 14 वचन को देखिएगा 2:14। மல்கியா 2:14 பாருங்கள். वहां इसलिए क्योंकि यहोवा तेरे और तेरी उस जवानी की संगनी और ब्याही हुई स्त्री के बीच साक्षी हुआ था जिसका तूने विश्वासघात किया है। ஏனென்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. परमेश्वर क्या कहता है? अगर तुम इस बात को स्मरण करोगे कि मैं तुम्हारे विवाह का साक्षी गवाह मैं हूं, நீ இந்த காரியத்தை நினைவில் கொள்ள வேண்டும். உன்னுடைய இளையவதியின் மனைவிக்கும் உனக்கும் இடையிலே சாட்சியாய் நான் இருக்கிறேன். जितना मैं परमेश्वर हमारे विवाह के हमारे परिवार के साक्षी करके जितना उसको जानेंगे उतना हम एक दूसरे के बीच में विश्वास योग्य रहना आसान है। எவ்வளவாய் என் தேவன் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இடையிலே சாட்சியாய் இருக்கிறது என்பதை உணர்கிறோமோ அவ்வளவாய் நாம் அந்த உண்மை நிலைமையிலே நிலைத்திருப்போம். यहाँ आने के पहले मैं एक शादी में भाग लेके कुछ बातों को वहां कह के मैं यहाँ आया था, बिहार चले आया था। நான் பீகாருக்கு வர முன்பதாக நான் ஒரு திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் இங்கே பீகாருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். तो इस बात को मैंने याद किया। அப்பொழுது இந்த காரியத்தை நான் நினைவில் கொண்டேன். हर बार शादी में एक जो दुल्हन का पिता उसके हाथ को लेकर दुल्हे के हाथ में देते हैं, आप जानते हैं। நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், திருமணம் நடத்தி வைக்கப்படும் பொழுது இந்த கிறிஸ்தவ திருமணங்களிலே அந்த மணவாட்டியினுடைய கையை பிடித்து அந்த மணவாட்டியினுடைய அப்பா அந்த புருஷன் அல்லது மணவாளனுடைய கையிலே வைத்து அவர்கள் பிடித்து கொடுப்பார்கள். किसी ने इस प्रकार उसके बारे में कहा था। இதை குறித்து ஒருவர் இப்படி சொல்லி இருக்கிறார். Why do in the weddings the groom and the bride are told to hold their hands together? ये शादी के वैभव में क्यों पति और पत्नी या दुल्हा और दुल्हन जो है हाथ को ऐसे मतलब दिया जाता है और पकड़े रहने के लिए कहा जाता है? किसी ने कहा बॉक्सिंग रिंग में बॉक्सिंग के पहले भी दोनों का ऐसे ही हाथ पकड़ा जाता है। ऐसा कहा அப்படி சொன்னார் அவர். என்ன பாக்ஸிங் விளையாட்டு இருக்குதே அல்லது அந்த காட்சி இருக்கிறதே அந்த பாக்ஸிங் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ரெண்டு பேருக்கும் அப்படித்தான் செய்யப்படுகிறதா? अब कई लोगों को हंसने से मुझे लग रहा है कि सब कोई अब बॉक्सिंग हो ही रहा है। சிரிக்கிறத பார்க்கும் பொழுது தெரிகிறது குடும்ப வாழ்க்கையில பாக்ஸிங் போய் கொண்டிருக்கிறது போல தது. जरूर ये कई परिवारों में होती है, ये हर परिवार में होता है। இது अनेक குடும்பங்களில் அல்லது ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடக்கிற காட்சிகள் தான். लेकिन परमेश्वर हमें क्या याद दिलाने के लिए चाहता है? ஆனால் தேவன் நமக்கு என்ன நினைப்பூட்ட விரும்புகிறார்? जैसा वो साक्षी होकर एक परिवार में एक पति पत्नी को जोड़ा, எப்படி அவர் சாட்சியாக இருந்து ஒரு குடும்பத்துல அந்த புருஷனை மனைவியை இணைக்கக்கூடிய காரியத்தில் அவர் இருந்தாரோ उसको हमारे पारिवारिक संबंध में उसको याद करके विश्वास योग्यता में बढ़ना परमेश्वर की अपेक्षा है। அதை நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நினைவு கொண்டு அவர் சாட்சியாக இருக்கிறார் என்பதை நினைவு கொண்டு நாம் அந்த உண்மை காரியத்திலே முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும். और एक पति पत्नी के बीच में एक दूसरे के लिए अगर विश्वास योग्य रहेंगे तो एक दूसरे के लिए जो हमारा कर्तव्य को हम जरूर निभाएंगे. நாம் புருஷன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஒருவருக்கொருவர் உள்ள தேவைகளை நாம் மனதார நிறைவேற்றிக் கொண்டே இருப்போம். कई बार कई परिवारों में एक समस्या संघर्ष का एक कारण क्या है? अनेक குடும்பங்களிலே अनेक நேரங்களிலே பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? हम एक शारीरिक प्राणी होने के कारण நாம் ஒரு சரீர பிரகாரமான ஒரு உடல் உடையவர்களாக இருக்கிறதுனால we have a physical needs, you have our emotional needs, spiritual needs. ये सारी जरूरतें हमें होती हैं. நமக்கு சரீர தேவைகள் உண்டு, ஆவிக்குரிய தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, mental मानसिक मेंटल नीड्स उंडू. तो ये पति पत्नी के बीच में ये पूरी तौर से इसको कायम रखना जरूरी है. இந்த காரியங்களை புருஷன் மனைவிகளுக்கு இடையிலே அதை நிலைத்திருக்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. कहीं एक दो जगह में जब वो उसमें पूरा नहीं होता है लोगों का मन
भटकने का कारण है। இந்த மூன்று தேவைகள் இருக்கிறதே எங்கேயாவது பூர்த்தி செய்யப்படாமல் போனால் அங்கே தடுமாற்றம் உண்டாக வாய்ப்பு உண்டு. परमेश्वर हमें सहायता करें, क्योंकि एक मसीही परिवार, एक सेवकों के परिवार शत्रु का जरूर एक टारगेट है। நீங்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு ஊழியருடைய குடும்பம் சத்துருடைய தாக்கத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காட்சியாகவே எப்பொழுதும் இருக்கிறது. लेकिन वहां भी उस विश्वास योग्यता को कायम रखने के लिए प्रभु हमें सहायता करने पाए। ஆனால் அங்கேயும் அந்த உண்மை ஃபெய்த்ஃபுல்னஸை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. एक आखिरी में एक वचन को दिखा के मैं अंत करूंगा। கடைசியில் ஒரு வசனத்தை காண்பித்து விட்டு முடிக்க விரும்புகிறேன். मलाकी 3 अध्याय का 18 वचन में भिन्नता को तो परमेश्वर ने दिखाया था। மல்கியா 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்த்தது போல வித்தியாசத்தை கர்த்தர் அங்கே காண்பித்தார். लेकिन वो परमेश्वर वहां रुकता नहीं है। ஆனா தேவனோ அங்கேயே நிற்கவில்லை. 16 और 17 में हमें एक उम्मीद दिलाने वाले, हमें एक उत्साह दिलाने वाले एक वचन को प्रभु कहता है। 16 17ஆம் வசனத்திலே நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற உற்சாகம் ஊட்டுகிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். उसको मैं पढ़ने के लिए चाहता हूं। तब यहोवा का भय मानने वालों ने आपस में बातें की और यहोवा ध्यान कर उसकी सुनता था, और जो यहोवा का भय मानते और उसके नाम का सम्मान करते थे उसके स्मरण के निमित्त उसके सामने एक पुस्तक लिखी जाती थी। அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 17 वचन को भी मैं पढ़ रहा हूं। 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். सेनाओं का यहोवा यह कहता है कि जो दिन मैंने ठहराया है उस दिन ये लोग मेरे निज बाग ठहरेंगे, और मैं उनसे ऐसी कोमलता करूंगा जैसा कोई अपने सेवा करने वाले पुत्र से करे। என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். परमेश्वर कैसा है, मैं कैसा हूं करके दिखाता है। தேவன் நான் எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி காண்பிக்கிறார் பாருங்கள். He is a Lord who remembers and also he is a Lord who rewards. हमारे बातों को स्मरण करने वाला और हमें रिवॉर्ड हमें करने वाला परमेश्वर है। நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை நினைவு கூறுகிற கர்த்தராகவும் இருக்கிறார். அதோடு கூட நமக்கு வேண்டிய எல்லா ரிவார்ட்ஸையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். मैं इस विचार में मैं चले आऊंगा। இந்த எண்ணங்கள் எனக்கு வருகிற வேளையிலே मैं विश्वास योग्यता के साथ एक भिन्न जीवन के साथ चलना मेरे लिए और आपके लिए आसान है। நான் உண்மையுள்ளவனாயிருந்து வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளாய் சென்று நான் நடப்பது எளிதாகிவிடும். आइए हम इस प्रकार के जीवन के लिए हम अपने को अर्पण करें, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ताकि परमेश्वर की वाचा में हम विश्वास योग्य होकर நம் தேவனுடைய உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாயிருந்து परमेश्वर के प्रेम के प्रति विश्वास योग्य रहकर தேவனுடைய அன்பை காரியத்திலே உண்மையுள்ளவர்களாயிருந்து परमेश्वर की सेवकाई में विश्वास योग्य होकर தேவனுடைய ஊழியத்திலேயும் அந்த ஊழியத்தையும் உண்மையுள்ளவர்களாய் செய்து एक दूसरे के प्रति एक सच्चाई के साथ, निष्कपट के साथ उसमें भी विश्वास योग्य रहने के लिए ஒருவருக்கு ஒருவரும் கபடில்லாமல் மாயமில்லாமல் உண்மையுள்ளதாக இருக்கத்தக்கதாக हमारे विवाहिक जीवन में, पारिवारिक जीवन में भी विश्वास योग्यता के साथ रहने के लिए, அப்படியே நம்முடைய கடைசியாக நம்முடைய குடும்ப உறவிலும் கூட உண்மையுள்ளவர்களாக और जैसे परमेश्वर ने अपने को प्रकट किया हर दिन हर वक्त उसकी उपस्थिति में होकर और उसे जाने। தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தினாரோ நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பொழுதும் அவருடைய சமூகத்திலேயே தரித்திருக்கத்தக்கதாக, ताकि परमेश्वर की वो जानकारी हमारे अंदर एक नई उम्मीद, एक नया उत्साह हमें देकर और हम आगे विश्वास योग्यता के साथ बढ़ने के लिए हमें सहायता करने पाए। இது நிமித்தமாக தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்குள்ளே புதிய உற்சாகத்தையும் புதிய தம்பையும் கொடுத்து நம்மை ஊழியத்திலே இன்னும் முன்னேறி செல்வதற்காக வழிகாட்டுமே, ताकि परमेश्वर से आप और हम इस वाणी को हम सुन सके। நாம் தேவனுடைய சமூகத்திலே இந்த சத்தத்தை கேட்க முடியும். हे विश्वास योग्य मेरा दास, உண்மையுள்ள என் ஊழியக்காரனே, आइए हम अपने को अर्पण करें। நான் நம்முடைய கண்களை மூடுவோம்.